Hello my dear students, welcome back to my channel. So இது day 8 கான ஒரு வீடியோ தான் சரியா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப் அண்ட் நியூமரிக் டேட்டா டைப்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி, ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இதை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக் நம்ம கொடுக்குற கண்டிஷனை பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேரியபிளில் ரெண்டு நம்பர்ஸை கொடுத்து அந்த நம்பர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆப்ரேட்டர்ஸ் மூலயமா நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி யூஸ் பண்ணி. ஸோ அதில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல மொத்தம் 7 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 1 வீக்காக நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். வெரி சாரி. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நேரம் கரெக்டாக இருந்தது. நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டே பை டே வந்து உங்களுக்கு சீரியஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அர்த்தமெட்டிக் டாபிக் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்க முடியும். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்காக மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இதோட சிம்பிள் மட்டும் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அடுத்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மாடுலஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஒரு டேட்டாவை கொடுத்துட்றேன், ஒரு நம்பரை கொடுத்துட்றேன். ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போது ப்ரிண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ஏவும் பியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எங்கள் கண்டிஷன் எழுதுறேன். ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் பிக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் என்ன பண்ணணும், ஆட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 100 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சப்ட்ராக்ஷன், ஸோ மைனஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா 0 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ அடுத்து மல்டிபிள் சிம்பிள். ஸோ ரெண்டும் மல்டிபிள் ஆகி நமக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஸோ வந்தாச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டிவிஷன். ஸோ டிவைட் பண்ணி அவுட்புட் கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ எனக்கு டிவைட் பண்ணி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ டிவைட் 1/0. ஸோ நமக்கு வந்து 50 டிவைடட் பை 50 கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு வந்து 1 தானே. ஆனால் இங்கே ஏன் டெசிமல் வேல்யூஸில் வருது 1.0 அப்படின்னு வருது இல்லை. ஸோ இதை எனக்கு இந்த டெசிமல் வேல்யூஸ்லாம் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃப்ளோட்டிங் இன்டீஜர் ஹோல் நம்பர்ஸாக மட்டும்தான் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஃப்ளோ டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த 1.0 சேம் அதே ஆன்சர் தான், ஆனால் 0 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நமக்கு வராது. ஓகே. ஸோ அடுத்து மாடுலஸ். மாடுலஸ் அப்படிங்கிறது ரிமைண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது மாடுலஸ் இல்லையா. ஸோ மாடுலஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் ரிமைண்டர் வந்து 0 நமக்கு. ஸோ அதனால் 0 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இது வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கால்குலேட்டர்ஸ்லாம் நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஃபோனில், இந்த மாதிரி எல்லாமே இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ இது நம்ம ஒரு ப்ராஜெக்டாக கூட நம்ம லாஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னா கம்பேரிசன். ஓகே. ஸோ இல்லைன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்.
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸை ரீஅசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேல்யூஸை ரீஅசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ print a அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? print a அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்? சேம் வந்து அந்த 100 அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட்ல ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ நமக்கு 100 அப்படிங்கிறது வரும். ஸோ எனக்கு 100 அப்படிங்கிறது வர வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு வந்து 200 அப்படிங்கிறது வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி நம்ம அது ரெண்டையும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதே வேரியபிளை கால் பண்ணி ஏல ஆல்ரெடி 10 அப்படிங்கிறது அசைன் பண்ணிட்டேன், அதே வேரியபிளை கால் பண்ணி ப்ளஸ் இன்னொரு 100 நான் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போது இருங்க, ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன் இல்லையா? இல்லைன்னா ஒன்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏவை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 100 வருமா இல்லை 1 வருமா அப்படின்னு கேட்டால், ஸோ லாஸ்ட்டாக எது நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ எனக்கு வந்து 101 அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம அப்பெண்டெல்லாம் நம்ம டேட்டா டைப்ஸில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிட் ஆன வேரியபிளுக்கு டேட்டாவை ரீஅசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் அப்பெண்ட் அப்படிங்கிறது. சேம் அதே மாதிரி தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணுறது. அப்பெண்டில் நம்மளால் ஆட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா 101 அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ 101 அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆட் பண்ணுறது இருந்தால் ப்ளஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அப்போது மைனஸ் பண்ணுறது இருந்தால் 100 அப்படிங்கிறதுலேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு மைனஸ் ஈக்குவல்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 99 அப்படிங்கிறது அவுட்புட்டில் வரும். ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் மல்டிபிள் ஈக்குவல்ட். ஸோ மல்டிபிளாய் ரீஅசைன் பண்ணுறதுக்காக மல்டிபிளாய் நமக்கு வந்து டேட்டா வந்து அசைன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஸோ 1 100 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சேம் 100 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ வந்து டிவைடு. ஸோ டிவைடு 1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேம் அதே தான். இப்போ நமக்கு டெசிமல் வேல்யூஸில் வந்துருச்சா? அப்போ வந்து ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு சிம்பிள் ஒன்று போட்டுக்கோங்க, ஸ்லாஷ் சிம்பிள் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ 100 அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா? ஸோ மாடுலஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ மாடுலஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி இதை நம்ம நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ கம்பேரிசன் அப்படிங்கிறது ரெண்டு டேட்டாவை கொடுத்து எது வந்து பெருசாக இருக்குது எது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 10, அப்புறம் பி ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பிரிண்டில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பேரிசனில் கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, இதெல்லாம் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் இருக்கிற ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ். இப்போது நான் வந்து ஏவை விட பி பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏவை விட பி பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏ லெஸ் தென் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு ட்ரூ. ஏன் அப்படின்னா ஏல 10 கொடுத்துருக்கேன், பியில் 20 கொடுத்துருக்கேன். அப்போது ஏவை விட பி பெருசாக இருக்குதுன்னு நான் சொல்லியாச்சு இல்லையா? அப்போ பி தான் வந்து பெருசு. ஸோ கரெக்டாக நான் கொடுத்துருக்கிறதுனால நான் கொடுத்துருக்கிறது ட்ரூ அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணுது. ஸோ அடுத்து பியை விட ஏ தான் பெருசு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ இது ஃபால்ஸ், ஏன்னா பியை விட ஏ பெருசாக இல்லை, அதனால நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வருது. ஸோ அடுத்து
அதே மாதிரி ஈக்குவல் ஈக்குவல் அப்படின்னு கொடுப்போம். ஏன் இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரே ஒரு ஈக்குவல் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டேட்டாவை அசைன் பண்ணுற இடத்துல தான் ஒரு ஈக்குவல் யூஸ் பண்ணணும். லைக் ஏ ஈக்குவல் டு 10. அப்போ 10 நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏல அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஈக்குவல் தான் போடணும். அப்பதான் வந்து இதுக்குள்ள ஏக்குள்ள இருக்கிற டேட்டாவும் பிக்குள்ள இருக்கிற டேட்டாவும் சேம் அப்படின்னு சொல்றது அர்த்தம். சரியா? இப்போ ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆனால் நமக்கு ஈக்குவல் இல்லை, அப்போ நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஏக்குள்ள வேற இருக்கு, பிக்குள்ள வேற இருக்கு, அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது இல்லையா? ஸோ அதனால ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல நானே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏக்குள்ள இருக்கிற டேட்டா வேற, பிக்குள்ள இருக்கிற டேட்டாவும் வேற. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்கேன். நாட் ஈக்குவல் மீன் ஆக்சிலரி மார்க்கு ஒரு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா அது நாட் ஈக்குவல். நானே வந்து இது ரெண்டும் சேம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இது என்னது, ட்ரூ இல்லையா? அப்போ நமக்கு அவுட்புட் ட்ரூ அப்படிங்கிற வரும். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு ரெண்டு கண்டிஷனாக நமக்கு வந்து இங்கே பர்ஃபார்ம் ஆகும். ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன்னா ஏ லெஸ் தென் பி. அப்போது ஏக்குள்ளே இருக்கிற டேட்டா ஒன்று பி ஏக்குள்ளே இருக்கிற டேட்டாவை விட பி வந்து பெருசாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலாக இருக்கலாம். ஒன்று பெருசாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணும். அப்போ எந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் ஆகும் அப்படின்னா, ஏவை விட பி பெருசாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல லெசன் கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஏவை விட பி பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வரும். அப்போ வந்து நான் கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னது, ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தான். அப்போ ஏல இருக்கிற டேட்டாவை விட பி வந்து பெருசாக இருக்குது. அப்போ நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டு இல்லையா? அப்போ இது வந்து நமக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஓகே. அப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன ஆகும்னு கேட்டால் அது எக்ஸிக்யூட் ஆகாது. மொதல் கண்டிஷனே நமக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூ ஆகாது. இப்போ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பியை விட ஏ தான் பெருசுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்த கண்டிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இது ரெண்டு ஏவும் பியும் ஈக்குவலா இல்லை. அப்போ அதுவும் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகிடுது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸ் ஆன காரணத்தினால நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற டேட்டா வரும். ஸோ அப்போது இப்போ நான் இந்த இடத்துல பிலையும் நான் வந்து 10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போது என்ன ஆகும், பியை விட ஏ பெருசாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இது ஃபால்ஸ் ஆகிடுது. ஓகே. அந்த சிம்பிள், அந்த கம்பேரிசனோட சிம்பிள் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன, ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுது இல்லையா? அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வரும். ரைட்? ஓகே. நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். 2-3 வேல்யூஸ் செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு வேரியபிளை டேட்டா அசைன் பண்ணியாச்சு. அதே வேரியபிளுக்கு டேட்டாவை ரீஅசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக நம்ம கால்குலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, ஸ்லாஷ் தான் டிவைடுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அடுத்து மாடுலஸ், அடுத்து ஃப்ளோ டிவிஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே மேத்தமெட்டிக் கால்குலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே நம்ம கோர்ஸோட எண்டில் ஒரு ரியல் டைம் ஒரு ப்ராஜெக்டோட நம்ம இது ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான். ஸோ இதெல்லாம் பேசிக். இது எப்படி வந்து, இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்ஸ் இப்போ காங்கா சாலாம் நீங்கள் படிக்கிறீங்க. அப்போது அங்கெல்லாம் எது வந்து ரியல் டைமில் அப்ளை ஆகும், நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா தான் அதோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ ஆல்ஃபபெட்டிக்ஸ்லாம் படிக்கிறீங்க, தனித்தனியாக படிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு வேர்ட்ஸோட, ஒரு சென்டென்ஸோட, ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்டிக்ஸ் படிக்கிறீங்க. ஓகே. ஸோ இது ஒரு அப்ளிகேஷனில், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணுற போதோ இல்லை வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு ஃபுல்ஃபில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து எழுதுறீங்க, இப்போ தான் வந்து இப்போ ஆல்ஃபபெட்டிக்ஸ் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் பில் ஆகிற அளவுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஸோ இதை நீங்கள் அப்பப்போ வந்து எடுக்கிற அந்த
டாபிக்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்துருங்க. சப்போஸ் உங்ககிட்ட லேப்டாப் சிஸ்டம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ ஃபோனில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. லைக் நீங்கள் கூகுளில் போயிட்டு பைத்தான் ஆன்லைன் கம்பைலர்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு கம்பைலர் வரும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கோடை நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட்டும் வந்துடும். ஸோ நான் கொடுக்குற இந்த டாபிக்ஸ், இந்த பைத்தானோட இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் ஒர்க் ஆகும். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஆன்லைன் கம்பைலர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ டே பை டே நம்ம எடுக்கிற சீரியஸோட அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன கேட்பீங்க இல்லையா? ஸோ டவுட் வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் கூட நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே? ஸோ தேங்க்யூ. எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ என் கூட அப்டேட்லேயே இருங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸில் நம்ம 3 ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸோ இன்னும் ஒரு 4 ஆப்ரேட்டர் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.